மங்களன், அங்காரகன், பூமிக்காரகன்னு பெயர் கொண்ட செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்கு வணக்கங்க. பொதுவா ஒரு குழந்தையோட குணத்தை வந்து அவங்க அப்பா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய ராசி இருக்கு இல்லைங்களா? நம்ம ராசியுடைய பலன்கள் அப்படிங்கிறது நம்முடைய அதிபதியை பொறுத்து அமையும். ஸோ அதனால தான் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடை நீங்கள் வந்து ராசி சின்னமாக கொண்டவங்க. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, ஆடை யாரை நம்புது? கசாப் கடைக்காரன் தான் நம்புது அப்படிங்கிற மாதிரி மேஷ ராசி கரெக்டாக அவங்களை ஏமாத்துறவங்களையும் கரெக்டாக தப்பானவங்களையும் ஈஸியாக நம்பிடுவீங்க. சூதுவாது தெரியறதில்ல, எந்த இடத்துல நெளிவு சுழிவாக இருக்கணும்னு தெரியறதில்ல. பிடிச்சா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல. சண்டை போடுவீங்க, போராடக்கூடியவங்க. உங்களை மற்றவங்க ஈஸியாக ஏமாற்றக்கூடிய இடம் என்ன தெரியுமா? உங்களுடைய வெகுளித்தனத்தை தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதோட நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பொதுவாக வந்து ஒரு பனைமரத்தை கீழே நின்று ஒருத்தங்க வந்து பாலே குடித்தாலும் இல்லை அவன் கல் குடிக்கிறான்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் மேஷம் மட்டும் என்ன பண்ணி தெரியுங்கன்னா வித்தியாசமானவங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் நல்ல வகையிலேயே பார்ப்பாங்க. பனைமரத்தை கீழே நின்று ஒருத்தர் கல் குடிச்சிட்டு இருந்தால் கூட இல்லைப்பா அவங்க அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து பால் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்க பறிஞ்சு கட்டி பேசுவாங்க. இதை இல்லைன்னு வந்து மேஷராசியால் மறுக்க முடியுமா? எத்தனை இடத்துல எவ்வளோதான் ஏமாறுறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி இல்லாமல் ஏமாறுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே நல்ல கண்ணோட்டத்தோட பார்த்து இவங்க நல்லவங்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களும் நல்லவங்க நம்புவதனாலவே இது நாள் வரைக்கும் மேஷம் கஷ்டம், கண்ணீர், கவலை இதை மட்டும்தான் மிச்சமாக கெட்டியாக பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ஒரு பக்கம் சுழலை ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானும் ஏக்கம் இருக்கு இல்லையா? அந்த ஏக்கத்தை தணிக்கிறதுக்கு ஒரு உறவு வருதுங்க உங்களை தேடி. என்னமா உறவு அது சொல்கிறேன், வெயிட் பண்ண. இந்த உறவால் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும், புத்திர பேரு கிடைக்கும், நிறைவான செல்வம் கிடைக்கும், திருமண யோகம் கைகூடி வரும், நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கும். யாரு? பிரம்மதேவருடைய மானச புத்திரர்களில் ஒருவரான ஆங்கிரீச முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஒருவர். யாருங்க? பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய நம்முடைய குரு பகவான், ஞான தலைவன். இவருக்கு மந்திரி, அமைச்சர், ஆசான், குரு, வியாழன்னு பல பெயர் இருக்கு. பிரகஸ்பதி எப்படிங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷ பிறவியா பிறந்து எப்படி நவகரங்கள்ல ஒருத்தர், அது குருவிற்கெல்லாம் குருவன் எப்படி பெயர் எடுத்தாரு? பிரகஸ்பதியை பொறுத்திருக்கும் காசியில பலகாலம் வந்து சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சு அதன் விளைவாக தேவருக்கு குருவாக பதவி பெற்றார். இதோட கிரக பதத்துல வீற்றிருக்கும் பேரு பெற்றார். இவருக்கு யமகண்டன், கசன்னு 2 புதல்கள் இருக்காங்க. நவகிரகங்கள்ல பிரதானமான இவர் வந்து சுபகிரகர் அப்படின்னு பெயர் கொண்டவர். 3 குணங்கள் இருக்கு இல்லையா? இதுல வந்து சாத்விக குணத்தை உடையவர். சொல்லப்போனா இவர் வந்து மஞ்சள் நிறத்துக்காரர். இதனால தான் இவர் வந்து நம்ம பொன்னன் அப்படின்னு சொல்லி அழைப்போம். பொன்னன், வியாழன் 2மே இவரோட தான். தயாள சிந்தனை கொண்டவர். இவருடைய பார்வைங்கிறது 5, 7ஆம் பார்வையா நமக்கு கிடைச்சது நம்முடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும். முதல்ல திருமணம் கைகூடி வரும். குருடைய பலத்துல மிக முக்கியம் இதுதான். அதோட தன்னை வழிபாடு செய்வர்களுக்கு உயர்வான பதவியும் மன மகிழ்ச்சியும் புத்திர பேரு, செல்வம், சுகம் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர். ஸோ இப்படிப்பட்ட குருவால, இப்படிப்பட்ட ஒரு உறவால மேஷம் நல்லா இருக்க போறீங்க. ஸோ இந்த பதிவை குரு பகவானை வணங்கி தொடங்கலாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் அகத்தீசாய நம, ஓம் சிவாய நம, ஓம் தக்ஷணாமூர்த்தி நம. என்னென்னமோ சொல்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் புரியல. புரிஞ்சாலும் புரியலாலையும் பரவாயில்லைங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இது உங்களால் முடிஞ்ச விஷயம்தான், சொல்லுங்கள். இப்போ நான் ஏன் குருடைய மந்திரத்தை சொல்லணும்? ஒரு சிலருக்கு அது தோணும், நீ என்ன பெரிய கடவுளா, நீ என்ன சொல்கிறத நான் கேட்குறது. மனசில் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த பதிவு உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக குருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த பதிவு உங்களால் பார்க்க முடியுங்க. நான் இது வந்து உண்மைக்குமே சொல்கிறேன். எனது மேஷ ராசிக்காரர்களுக்காக உருவாக்கப்பட்ட பதிவு. மேஷ ராசிகளுக்கு குரு எந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார்றாரு, இதன் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு, இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் பட்டாச்சு. இப்போ பொதுவாக வந்து ஒரு வருஷத்தில் நவகிரகங்களுடைய பயிற்சியில் முக்கியமாக நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? குரு என்ன பண்ணுறார், குரு பயிற்சி எப்போ வரும், குரு பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா,
குருவால் நம்ம வாழ்க்கையை மாறுமான்னு தான் யோசிப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்டே ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுத்தாருன்னா கூட நாங்கள் முதல்ல பார்க்குறது அவர் சொல்கிறத கேட்போம். என்ன சொல்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி. அவர் சொல்லக்கூடிய வகையில் வந்து பார்த்தோம்னாக்கா திருமணம் கைக்குடி வரல, குழந்தை பேர் கிடைக்கல, தொழில் நல்லா நடக்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் குரு பகவான் எங்கே இருக்காரு, அவருடைய பார்வை 5ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அந்த 2 இடங்களுக்கும் பார்வை கிடைக்கல அப்படின்னாக்க வேறு எந்தெந்த இடங்களுக்கு அவருடைய பார்வை வருது. ஸோ இந்த பார்வையினால இவருக்கு சுபபலன்கள் கிடைக்கலையா, இல்லை மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை, இல்லை மற்ற கிரகங்களுடைய பார்வையினால இந்த குரு பகவான் தரக்கூடிய நன்மைகள் தடுக்கப்படுதா, இதெல்லாம் கணக்கிட்டு தான் உங்களுக்கான ஜோதிட பலன்களை நாங்கள் கணிச்சு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கையில் இந்த குரு பயிற்சிங்கிறது மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருதுங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய இடம், ஒரு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளுடைய முடிச்சுகள் அவிழக்கூடிய இடம். ஸோ மேஷ ராசியை பொறுத்த இந்த குரு பயிற்சிங்கிறது நல்ல நேரம் ஆரம்பம்னு சொல்லலாம். 3 அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது நிச்சயம்னு சொல்கிறேன். ஏன்னா குரு வந்து சுபத்துவம் பொருந்திய கிரகம், வருஷத்துக்கு ஒரு முறை பேச்சாகக்கூடியவர். இவரை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு செல்வத்தை கொடுக்குறாரு, மகிழ்ச்சியை கொடுக்குறாரு, குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்குறாரு, ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் மேஷத்திற்குமே நிறைவான பலன்கள் கிடைக்க போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் தனக்காரகன். குரு கொடுக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஆனால் ஒருத்தங்க வந்து சுகபோகமாக வாழ்கிறாங்க அப்படின்னாக்கா அவனுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம் உங்கள் கையில் தான் இருக்கும். பட் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது நீங்கள் வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சொத்துக்களை வாங்கி போடுங்க, பெரிய பெரிய முதலீடுகள் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் தான் வந்து சேரும். அதுதான் குரு கோடி நன்மையை தராருன்னு சொல்லுவோம். இது இன்னொரு மாதிரி சொல்லுவோம், அதாவது சுக்கிர பகவான் சுருட்டி உங்கள் கையில் தான் பணத்தை கொடுப்பார், பட் குரு பகவான் பெட்டி பெட்டியை கொடுப்பார். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மேஷம் வந்து யோசிச்சிருப்பீங்க, ஓகேம்மா அப்போ குரு பகவான் எங்களுக்கு வந்து வாழ்க்கை மாறப்போகுது, நாங்கள் நல்லா இருக்க போகிறோம்னு சொல்கிறேன், நல்லதுமா கொஞ்சம் தெளிவாகவும் சொல்லிடு அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறேன். மேஷ ராசிக்கு இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், இருக்கக்கூடிய இடத்தை விட ஒரு பார்வைக்கு தான் பலன் அதிகம், பலம் அதிகம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இவர் இந்த 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியில 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நிறைந்த தனலாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முதல்ல பெருசா வந்து பலன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மாதத்துல இருந்து உடைய ராசிநாதன் நீச்ச பங்கம் ஆகிறார். குரு பேச்சுடைய முழு பலன்கள் இனிதான் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. அப்போ 3ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் தான் போலியே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இல்லை, இடம் பலன் கொடுக்கல, பார்வை பலன் கொடுக்குது. முன்னாடி நான் சொன்ன அந்த 7, 9, 11ஆம் பார்வை தான் உங்களுக்கான தனவரவை கொடுக்கக்கூடிய பார்வை. இந்த 3ஆம் இடம்ங்கிறது பெரிய இடம் கிடையாது, சோதனையை தரக்கூடிய இடம் தான் சொல்லலாம். ஆனால் அந்த பார்வைகள் இந்த இடத்துடைய பலனை அடைக்குது. அதாவது இந்த இடம்ங்கிறது உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய இடங்க. அதெல்லாம் முடியாது சாமி, நீ சும்மா வந்து மேஷத்தை வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பார்க்குறாங்க. இப்போது ஒரு திருட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கோயில் உண்டியிலே எக்ஸாமுக்கு வச்சுப்போமே, திருட வந்திருக்கான். அந்த இடத்துல வந்து ஒரு 4 பேர் இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல திருட என்ன பண்ணுவான், திருடக்கூடிய நோக்கத்தை கை விட்டுட்டு ஓடி போயிடுவான் இல்லையா, அந்த மாதிரி தான் 3ஆம் இடம் உங்களை சோதிக்கணும், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பார்வைகள் பார்க்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் உங்களை வந்து சோதிக்காமலே விலகி ஓடுது. இதோட இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மிகப்பெரிய நல்ல பலன்கள் 100க்கு 80%, ஏன் அதற்கு மேலாகவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது. இப்போ பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க நல்ல உழைப்பாளிங்க. இந்த குருடைய பார்வையினால நல்ல மாற்றங்களை பார்க்க போறீங்க. இது வரைக்கும் மனசுல இருந்த குழப்பம் தயக்கம் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் வர போறீங்க. சமுதாயத்துல செல்வாக்கு கூட போகுது. நீ எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி சாதிக்க முடியும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் நீங்குது. பெரியவர்களுடைய ஆலோசனை நல்லது. எந்த ஒரு திட்டமா இருந்தாலும்
இது பழிக்கலையா, இன்னொரு யோசனை வச்சுக்கோங்க. முதல் யோசனை உங்களுக்கு கைவிட்டாலும் இரண்டாவது யோசனை கை கொடுக்கும். அதே போல குருபகடைய பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாமே விலகி சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது. விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க. இதோட குருவுடைய 9ஆம் பார்வையால பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். தந்தையார்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள் விலகுது. அதே போல திருமண யோகம் இருக்கு. மேஷ ராசி சேர்ந்தவங்களா இல்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையும். இதோட 11ஆம் பார்வைங்கிறது சகல வகைகளுமே லாபத்தை கொடுக்குது. காரிய தடைகளை விலக்கி வைக்குது. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குது. திடீர் யோகம், பணவரவு, வீடு மனை வாங்குறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி கிடைக்குது. ஏன் பெரிய பெரிய ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்தை தலைமை தங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வா இருக்க போறீங்க. உடைய பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பண வரவை கொடுக்குறாரு. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. வெளிநாட்டு பயணம் உண்டாகுது. சுப செலவுகள் இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் வந்து சேரும். அனைத்திலுமே வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் தென்படும். ஏடா இது எதுவுமே நல்லதா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவு கூட வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒண்ணுமே இல்லையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அதற்கான வெளிச்சம் தெரியும். எதிர்பார்த்த பணம் வரும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் வர போறீங்க. சொத்துக்களை வாங்க போறீங்க. மனக்குழப்பங்கள் விலகும். நீங்க பிரபலமாக போறீங்க. வியாபாரம் செய்றவங்களாம் போட்டிகளை தகர்த்தெறிய போறீங்க. திடீர் லாபங்கள் உங்களை திக்குமுக்காட வைக்கும். எதை தொட்டாலே அது பொண்ணா மாறும். நீங்க ஒரு இடத்துல போய் நின்னா அந்த இடத்துல வெற்றி நிச்சயம். அதாவது எதிர்கால நலன் கருதி கூட நிறைய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லா வகையிலுமே லாபம் உண்டு. ஒரு மனுஷனுக்கு இப்படிலாம் கஷ்டம் வரலாமா அப்படின்னு இது நாள் வரைக்கும் புலம்பிட்டு இருந்த மேஷத்திற்கு எப்படி ஒரு வாழ்க்கை இல்லை, பரவாயில்ல, இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கு இப்பதான் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கோம்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்க உள் மனசு சொல்லும். அந்த அளவுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. திட்டின வாய் உங்களை வந்து திகட்ட பாராட்டும். புரியுதுங்களா? விரும்பியது எல்லாமே கிடைக்கும். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் மேஷராசிக்காரங்க கவனமா இருந்துக்கோங்க. யாரையும் நம்பக்கூடாது. குறிப்பா உறவுகளை அளந்து வச்சுக்கோங்க. எந்தெந்த உறவை எங்க வைக்கணும், நண்பர்கிட்ட எப்படி இருக்கணும், கூட போறவங்க கிட்ட எப்படி இருக்கணும், அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்கணும், பெத்த பிள்ளைகள் கிட்ட எப்படி இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட எப்படி இருக்கணும், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட, கூட வேலை பார்க்குறவங்க சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி மேல அதிகாரிங்க கிட்ட எப்படி இருக்கணும், இல்லை உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கணும், சக வியாபாரிகிட்ட எப்படி இருக்கணும், இப்படி நம்மை சார்ந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான குணநலங்களை நீங்கள் வந்து காட்டணுங்கிறத திட்டமிட்டு பயன்படுத்துங்க. புரியலையேம்மா, அப்போ என்ன நடிக்க சொல்றியா? நடிக்கலாம் சொல்ல. இப்போ நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னாக்கா அதட்டி பேசுவோம், கொஞ்சம் பேசுவோம். மற்ற பிள்ளைகள்கிட்ட அதட்ட முடியுமா இல்லை கொஞ்சம் பேச முடியுமா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா மேஷம் ஜெயிச்சிட்டீங்க. வெற்றி உங்க பக்கம்தான். ஆனா இது நாள் வரைக்கும் மேஷ ராசி பண்ண தப்பு என்னன்னு தெரியுங்களா? இதை நீ கட்டாயம் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். யாருக்குமே கடுகளவும் நோகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல, அவங்களுக்கு நல்லது செஞ்சிருவோம். தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. யாராலுமே எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது. நான் பல பதிவுகளை சொல்லி, கடவுளால கூட எல்லாருக்கும் பிடிச்சவங்களா எல்லாருக்கும் நல்ல தெய்வமா இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஆனா மேஷ ராசி அதுதான் ட்ரை பண்றீங்க. இதனாலதான் இவ்வளோ சிக்கல். சொல்லிடுங்க, நீ பண்ற தப்பு எனக்கு வந்து உன்னை பிடிக்கல, இல்லை என்னால் பண்ண முடியாது, இப்படி முடியாதுங்கிறத மேஷம் பேசியிருந்தா என்னைக்கோ உருப்பிட்டுருப்பீங்க. இதை இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? நம்மளால எடுத்தறிஞ்சு பேச முடியல, நல்லாவே தெரியுது, முதுகுல குத்துறான். புரியுதுங்களா? ஆனா டே தம்பி, நீ எனக்கு குத்துற, எனக்கு வலிக்குது, நீ பண்றது தப்பு, நீ என்னுடைய உழைப்பு சுரன்ற, நீ என்னை ஏமாத்துற, ஏன் அது சொல்ல முடியல நம்மளால? ஏன்னா மேஷம் வந்து அப்பாவிகள், ஆண்களோ பெண்களோ. ஆனா சும்மா வெளிப்பக்கத்துக்கு தான் தெரியும், சண்டை போடுற மாதிரி தெரியும், சுயநலவாதி மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு முரடன் மாதிரிலாம் தெரிவாங்க. ஆனா உண்மைக்குமே இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சாலே பார்க்க முடியாது. மேஷராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் அவங்கள எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அந்த மேஷத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சுட்டீங்க, அந்த மேஷத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். இது உண்மைக்கும் சத்தியம். முருகப்பெருமாடிய அனுகிரகம் படைத்தவங்க, எப்பவுமே போராடி வாழ்க்கையை தூண்டு போகக்கூடியவங்க. புரியுதுங்களா?
ஸோ ரொம்ப கஷ்டப்படுறது மேஷ ராசியை வந்து ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கூட அனுப்பிச்சி விடுங்க. மேஷத்தை பாதுகாத்தீங்கன்னாக்க நீங்கள் வளர்ச்சி பெறுவீங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மரம் வளர்ந்துச்சுனாக்கா அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி தான் மேஷம் ஒரு வீட்டில் இருக்குனாக்கா அவங்க நல்லா இருந்தால் போதும், அந்த குடும்பம் வந்துட்டு தன்னால் உயர்வுக்கு வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு குரு வந்து கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்குறாரு. அது கோடீஸ்வர குபேர யோகம் கிடைக்க போகுது. மேஷ ராசிக்கு வந்து இந்த குரு பேச்சுங்கிறது சகாய குருவா வராரு. நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதற்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். உங்களுக்குமே பொதுவாகவே சொல்றேன், குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்கு. இதனால மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த குரு பேச்சு மேஷத்திற்கு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம். ஸோ அந்த அதிர்ஷ்டம் நிலச்சிருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு யாருங்க? முருகப்பெருமான் தான், உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் தான். கட்டாயம் அவரை வந்து வழிபாடு செய்யுங்க. இதை தாண்டி வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு மஞ்சள் குங்குமம் பூ பொட்டு உங்களால் முடிஞ்சதுனாக்க ஒரு புடவை வாங்கிட்டு போகலாம். இல்லைனாக்கா அந்த ஜாக்கெட் பிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. இதோட அந்த ஜாக்கெட் பிட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களால் முடிஞ்ச புடவையாக இருக்கட்டும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து அந்த அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும், மங்கள காரியங்கள் சுபமாக நடக்கும், செல்வம் கொளிக்கும், சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது, தொழில் வளர்ச்சி பெறும், உத்தியோகம் உயர்வை கொடுக்கும். ஸோ சகல விதங்களிலுமே நன்மைகள் நடக்கும். ஸோ இந்த குரு பகவானுடைய மாற்றம்ங்கிறது மேஷத்திற்கு ஏற்றமாக அமைந்திருக்கு. குருவே துணை. வாழ்த்துக்கள்.